ஏகே ஆதிக் ரவிச்சந்திரன் இவங்களோட காம்பினேஷன்ல மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் உருவாக்கின படம் தான் குட் பேட் அக்லி. இந்த படம் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. படம் எப்படி இருக்கு அப்படின்றத சொல்லணும்னா, இந்த படம் என்ன மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு உண்டாகுச்சுன்றத முதல்ல பாத்திரலாம். ஏகேவோட ஃபேன் பாயா பல பேட்டிகள்ல பல மேடைகள்ல தன்னை அறிமுகப்படுத்தி இருக்கிறாரு ஆதிக். இவர் கூட படம் பண்றாரு அப்படின்னு ஆட்டோமேட்டிக்கா ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்துச்சு. எந்த அளவுக்கு அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம பார்த்த ரசிச்ச அந்த விண்டேஜ் தலையை பார்க்கணும்ப்பா அப்படின்னு தான் ரசிகர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா சமீப காலங்களா அவர் இந்த டை அடிக்கிறது இந்த கான்செப்டையும் விட்டுட்டாரு. அதே மாதிரி பிசிக்கையும் மெயின்டைன் பண்றது அதெல்லாம் வேணாங்க, கதைக்கு என்ன தேவையோ அது மாதிரி நான் நடிச்சா போதும் அப்படின்ற மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. கதையிலையுமே வயசு ஒரு 40 வயசு ஆளு அது மாதிரி கதையாகவும் சூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. போதுங்க, எங்களுக்கு திரும்ப பழைய ஏகே பார்க்கணும், விண்டேஜ் ஏகே பார்க்கணும் அப்படின்னு தான் ஆசைப்பட்டு இருந்தாங்க. இந்த படத்தோட போஸ்டர்கள் ஒவ்வொன்றா வரும்போது, ஷூட்டிங் ஸ்பாட் பிக்சர்ஸ்லாம் வரும்போதெல்லாம் ஆடியன்ஸ் வேற லெவலில் ஹைப் ஆயிட்டாங்க. அதுலேயும் குறிப்பாக அந்த க்ளீன் ஷேவ் லுக்கில் ஒரு செக்டு ஷர்ட்டு உள்ள ஒரு ரவுண்ட் நெக் போட்டு ஓப்பன் விட்டு ஒரு ஃபோட்டோ வந்துச்சு. அந்த ஃபோட்டோ சும்மா புரட்டி போட்டுருச்சு அப்படின்னே சொல்லலாம். இதெல்லாம் படத்தில் இருந்துச்சா அப்படின்னா இது மட்டும்தான் படத்தில் இருந்துச்சு. ஏன்னா படத்தில் அந்த மார்க் ஆண்டனி மாதிரி ஒரு காம்ப்ளிகேட்டடான கதையோ இல்லை ஒரு விஷயத்த புரிய வைக்கணும்னோ அந்த மாதிரிலாம் எந்த சிரமமும் கிடையாது. ஒரு சிம்பிளான ஸ்டோரி, சிம்பிளான லைன் தான். ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும் ரொம்ப பெருசாக இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நம்ம ஏகப்பட்ட படங்கள் பார்த்துருக்கோம். படத்தில் இருக்கிற ஒரே நல்ல விஷயம் ஏகே. அவர் விதவிதமான கெட்டப்பில் வராரு. அப்புறம் நடுவில் ஒரு மீம் கூட போட்டிருந்தாங்க. இந்த விக்ரமுடைய படத்தை போட்டு இவர் ஒரு பாட்டில் எல்லாத்தையும் பண்ணிடுவார்ல, அந்த மாதிரி இனியும் ஒரு பாட்டில் முடிச்சுட்டு என்னடா பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் அஃப்கோர்ஸ் பாட்டில் காட்டுறாங்க. ஆனால் சில சீன்ஸாக வச்சு அவர் விதவிதமான கெட்டப்பில் வராருங்க. எந்த ட்ரெஸ்ஸில் பார்த்தாலும் மனுஷன் செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்காரு. அதே மாதிரி ஒரு டயலாக் டெலிவரியாக இருக்கட்டும், ஸ்டன் சீனாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே சூப்பராக பண்ணியிருக்காரு. படத்தை ஷூட்டிங் பண்ணும்போது அவர் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்காருன்றது ஸ்க்ரீனில் நல்லாவே தெரியுது. அந்த அளவுக்கு ஆதிக் அவரை ரசி ஷூட் பண்ணியிருக்கிறார் போல இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, படத்துல ஏகப்பட்ட ட்ரிபியூட் சீன்ஸு, ரெஃபரன்ஸ் சீன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த கதை டிஸ்கஷனே எப்படி போயிருக்குன்னா, தீனால அவர் ஒரு டைலாக் பேசியிருப்பார்ல, கண் இருக்கும், முடி இருக்கும், மூக்கு இருக்கும்லாம் பேசியிருப்பார்ல, அதை வைக்கிறோம் ஜி, அதை வைக்கிற சீனை ரெடி பண்ணுறோம் அப்படின்னு பண்ணால் எப்படி இருக்கும். அதே மாதிரி அவர் ஐஎம் பேக்னு சொன்னால் சூப்பராக இருக்கும். மங்காத்தால இந்த சீன் சூப்பராக இருக்கும். ஆரம்பம்ல அவர் அரெஸ்ட் பண்ணும்போது கையை பிடிச்சுன்னு ஒரு லுக்குடாக இருப்பாருங்க, அந்த சீனை வைக்கிறோம் அப்படின்னு வச்சா எப்படி இருக்கும். இப்படிதான் சீனே உருவாக்கி இருப்பாங்க போல இருக்கு. ஃபேன் பாய் என்ன பண்ணுவாருன்றத நல்லா காமிச்சிருக்காரா ஆதிக். இது வரைக்கும் அந்த பேட்டிகள்ல ஆதிக் சொன்ன ஒரு விஷயம் தெளிவா என்ன சொல்லியிருக்காருன்னா, ரொம்பலாம் பயங்கரமா இது பண்ணாதீங்க, 2.5 மணி நேரம் மாசாலாம் காட்ட முடியாது, ஒரு ஃபேன் பாயா என்ன பண்ணுமோ அதை நான் பண்ணியிருக்கேன்னு சொன்னாரு. அதை தான் பண்ணியிருக்காரு. சரி, ஃபேன்ஸ்லாம் தேட்டரில் எப்படி என்ஜாய் பண்ணாங்க அப்படின்னா, செம்மையா விசில் அடிச்சு சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க. இத்தனைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நம்மளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டல்லாக இருந்த மாதிரி இருக்கு. செகண்ட் ஹாஃப் பரவாயில்லன்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நாங்கள் ஸ்நாக்ஸ் கவுண்டரில் நிற்கும் போது பின்னால் இருக்க ஒருத்தர் ஃபோனில் சொல்லிட்டு இருக்காரு, நான் நல்லா இருக்கும்னு நினைச்சேன், இவ்வளோ நல்லா இருக்கும்னு நினைக்கல, வேற லெவலில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. படம் முடிஞ்சு வெளியில் வரும்போதும் ஏகேன்னு கத்திக்கிட்டே வெளியில் வராங்க. அந்த அளவுக்கு நல்லா என்ஜாய் பண்ணாங்க. குறைகள் அப்படின்னா இது லாஜிக்கே பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, சரி ஓகே தான். ஆனாலும் ஒரு சில குறை அதை மீறி நம்ம கண்ணில் போடும்ல. அது என்னன்னா, ஏகே யாரு தெரியுமா, மூச்சிலே முடிச்சிருவான், ஏகே எப்படிப்பட்டவன் தெரியுமா, ரெட் டிராகன்ட்ட விளையாடுறியா அப்படின்னு பயங்கரமா பில்டப்லாம் காட்டுறாங்க. அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் எப்போ வரப்போகுது, ஃப்ளாஷ்பேக்கில் இவர் என்ன பண்ணியிருப்பாரு, செம வெயிட்டாக ஒரு சம்பவம் இருக்குமா. இப்போ ரீசெண்டாக கூட வீரதீரஸ்வரன் பார்த்துருப்பீங்க, அந்த ஒரு சம்பவம்னு ஒன்று போடுவாங்க. உண்மையாகவே செம்ம சம்பவமாக இருக்கும். அந்த மாதிரி செம்ம மாதம் அவன் வச்சிருப்பாங்க போல இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருந்தா, அவங்க ஒரு விஷயம் வச்சிருக்கிறாங்க. இப்போ சொன்னால் ஸ்பாய்லர் ஆயிரும். நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் கீழே கமெண்ட்ல போடுங்க. அதை பார்க்கும்போது கொஞ்சம் திருப்தி இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ணாங்க. ஏன்னா அவங்க காமிச்ச விஷயங்கள்ல 1-2 கேமியோஸ்லாம் ஆட் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நினைக்கவே இல்லையே, இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லையே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதனால விசில் சத்தம் செமையாக பறந்துச்சு. அதே மாதிரி சிம்ரன் இந்த படத்தில் இருக்காங்க அப்படின்றது ட்ரெய்லரில் பார்க்கும்போது அந்த ஒரு டைலாக் பார்த்தோன்னே எல்லாருக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அவங்களோட போர்ஷன்ஸ்லாம் நல்லா லிங்க் பண்ணியிருக்கிறாங்க, வாலி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, பட் ஒரு விஷயம் ஸ்பாய்லராகவே இருந்தாலும் பரவாயில்ல, நான் சொல்கிறேன். தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா சாங்கை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அதில் சிம்ரன் ஆடவே இல்லை. அவங்க நினச்சிருந்தா ஆட வச்சிருக்கலாம். ஏன்னா லாஜிக்லாம் பார்க்காதுன்னு முடிவு ஆயிடுச்சுல. அப்படி இருக்கும்போது சிம்ரன் ஒரு 2 ஸ்டெப்பாவது ஆட வச்சிருந்துருக்கலாம். அது மிஸ் ஆகி போச்சுன்றதான் ஒரு பெரிய வருத்தமா இருக்கு. அப்புறம் ஜிவி பிரகாஷோட இசை எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த ட்ரெய்லர்ல ஒரு மியூசிக் வரும்ல, செம ஹைப் ஏத்துற மாதிரி, அந்த மியூசிக்கை ரெடியா வச்சிருக்காரு டிஜே மாதிரி. எப்பெல்லாம் படத்துல அப்படி திரும்புறாரோ போடுறா மியூசிக்கை அப்படின்ற மாதிரி அந்த மியூசிக்கை போட்டிருக்காங்க. அப்புறம் ஏதாவது ஒரு இடத்துல கொஞ்சம் அப்படி மாஸ்க் குறையிற மாதிரி இருக்கு, டைலாக் நிறைய போயிட்டு இருக்கு அப்படின்னா போடு மியூசிக்கை அப்படின்னு போட்டு அந்த மியூசிக்கை வச்சு ஃபுல் படம் நிரப்பியிருக்காரு. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், படத்துக்கு ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் முன்ன பின்ன லேட்டா போனா பரவாயில்லன்னு தயவுசெய்து நினைச்சிடாதீங்க. ஏன்னா ஏகேன்னு அந்த டைட்டில் கார்டு போடுறது இருக்குல்ல, அது வெறித்தனமா இருக்கு. ஏகே ஃபேன்ஸ் எல்லாருமே கண்டிப்பா ஒரு கூஸ் பம்ப்ஸ் மொமெண்டா இருக்கும். அதனால அதை மிஸ் பண்ணாம தியேட்டருக்கு முன்னாடியே போய் பாத்துருங்க. சரி, எல்லாரும் இந்த படத்தை பார்க்கலாமா அப்படின்னா,
இது ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் ஃபேன்ஸ் அப்படின்னு ஒரு டேகே கொடுத்துடலாம் இந்த படத்துக்கு. அப்படி ஒரு படம் தான். ஏன்னா ஜென்ரல் ஆடியன்ஸ்ல இப்போ எதுக்கு எல்லாம் கத்துறாங்க, இது என்ன டைலாக், இது எந்த படத்துல வரும் அப்படின்னு டவுட் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. இன்னொன்னு இப்ப இருக்கிற நிறைய சின்ன பசங்களுக்கு படத்துல ஏற்கவே சொல்லுவாரு, அப்பெல்லாம் நீ பிறந்திருக்கவே மாட்டே அப்படின்னு. அந்த மாதிரி இந்த படங்கள் வந்தப்போ பிறந்திருக்காத சில ஃபேன்ஸும் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு சில டைலாக் புரியாம போகும். இந்த படத்தை தேட்டர்ல பார்க்கலாமா இல்லைன்னா ஓடிடியில் வந்தப்பறம் பார்த்துக்கலாமா அப்படின்னு யாருக்கா டவுட் இருந்துச்சுன்னா, ஹோட்டல்ல சில சாப்பாடு சாப்பிடும்போது நல்ல டேஸ்டா இருக்கும், அதையே பார்சல் வாங்கிட்டு வந்து வீட்டில் சாப்பிட்டா நல்லா இருக்காது. அது மாதிரி தான் இந்த படத்தையும் சுட சுட தேட்டரில் போய் பார்த்துட்டிங்கன்னா செம்மையா என்ஜாய் பண்ணலாம். ஓடிடியில் பார்த்தா அந்த ஒரு செலிப்ரேஷன் மூமெண்ட்டு, ஃபேன்ஸ் எல்லாருமா சேர்ந்து என்ஜாய் பண்ணி சேர் பண்ணுற மூமெண்ட்லாம் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்காது. அதனால தேட்டரில் பார்க்குறது தான் பெட்டர்.